மெழுகிலே இதயம் நென்தீயாய் காதல் அத்தியாயம் 25. 3 வருடங்களுக்கு பிறகு நந்தினி லக்ஷ்மியின் குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்க ஈஸ்வரன், இளவஞ்சி, பானுமதி, நந்தினி, லக்ஷ்மி அனைவரும் பாத்திரம், கரண்டி, வாழை இலை, பொங்கப்பானை, பூ என ஒவ்வொரு பொருட்களாக எடுத்து வைத்துக் கொண்டிருந்தனர். வேஷ்டி சட்டையில் எந்த ஒரு பரபரப்பும் இன்றி வீட்டின் வெளியே காரின் அருகே நின்று யாரோ ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தான் அருள்நிதி. ஏலே அருளு, ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாரு, சீக்கிரம் எல்லாரையும் வர சொல்லு. என்னப்பா, எப்படி போறது? இன்னும் வண்டி வேற வரக்கானுமே தன் மகனிடம் கேட்டார் கஜேந்திரன். அப்பா, மணி 6 தானே ஆகுது, எல்லாரும் கிளம்பி வர வேண்டாமா? முத்துக்கிட்ட சொல்லியிருக்கியா? உன்னோட குட்டியானைய சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருவான், அதுல ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க. கூறிக்கொண்டிருக்கும் போதே ராஜா ஒரு வேனையும் முத்து ஒரு வேனையும் கொண்டு வந்தனர். அருள்நிதி தன் ரைஸ் மில்லையும் மளிகை கடையையும் தன் தந்தையோடு சேர்ந்து பார்த்து கொண்டிருக்க, செல்லம்மா காய்கறி தோட்டத்தையும் தன் குழந்தைகள் 2 பசுக்களையும் தன் மாமியாரின் உதவியோடு பார்த்து கொண்டிருந்தாள். சிறு வயதிலிருந்தே கோமாதாக்களின் தூய பாலினை பருகியவளுக்கு கடையில் வாங்கிய பால்களை குடிக்க மறுக்க, தன்னவளுக்காக அவள் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்காக ஒரு பசுமாட்டையே வாங்கி கொடுத்தான். தன் தந்தையை பின்பற்றி வளர்ந்ததால் அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அறிந்தவளோ தன் மாமியாரை வைத்தே இந்த நொடி வரை அதை வளர்த்து வந்தாள். இப்போது ஒரு பசு 2 பசுவாக மாறியிருக்க, டிப்போவில் இருந்து வந்து அவர்கள் வீட்டிற்கே தேவையான போக மீதி பாலினை பீச்சி செல்வார்கள். இளவஞ்சுக்கும் செல்லம்மாவிற்கும் இடையில் இப்போதும் உள்நாட்டு போர் மற்றும் நடந்து கொண்டே இருந்தது. செல்லம்மாவின் குணம் என்ன என்பதை தன் பிஞ்சு குழந்தைகளின் மூலம் அறிந்து கொண்ட நந்தினி அருளிடமும் அவளிடமும் மன்னிப்பு வேண்டினாள். அதே போல் ராஜா தன் அத்தையின் மகளை திருமணம் செய்து 3 மாதங்களுக்கு முன் ஒரு குழந்தைக்கு தந்தையாகி இருக்க, இப்போது முத்துவின் டிராவல்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தான். முத்துவிற்கும் 1 வருடத்திற்கு முன் திருமணம் முடிந்திருக்க, இப்போது அவள் மனைவி 7 மாத குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருந்தாள். அவனோ தன் திறமையால் ஒரு டிராவல்ஸ் கம்பெனியை நடத்தி வருகிறான். முத்து இன்னும் கிளம்பாமல் இருப்பதை கண்ட அருள், டேய் என்னடா கிளம்பாம இருக்க, இப்படியாவ வரப்போற கோயிலுக்கு? சந்தேகமாய் கேட்க, இல்லடா, ராஜா ஒரு வண்டியையும் இன்னொரு டிரைவர் வண்டியையும் ஓட்டிட்டு வருவாங்க, நீங்க இந்த கார்ல போயிருங்கண்ண. டேய் என்னடா எனக்கு ஆர்டர் போடுற, அப்ப நீ வரலையா? கோபமாக கேட்க, வர்றேன்டா, உன் தங்கச்சி மாசமா இருக்கல்ல, நானும் அவளும் பைக்ல வரோம், இந்த கூட்டத்துல வேண்டாம். சரிடா, போய் நேரத்துக்கு கிளம்பி வா என்றதும் சரி என்றவாறு அங்கிருந்து கிளம்பினான் முத்து. அதன் பின் ஊரில் இருக்கும் பெருசுகள் முதற்கொண்டு பொடுசுகள் வர அனைவரையும் வந்திருக்க, வீட்டில் உள்ளவர்கள் கிளம்பி வெளியே வர இன்னும் கீழே வராமல் இருந்தால் செல்லம்மா. ஏமா, எங்கம்மா உன் பொண்டாட்டி? நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க தன் தாயை பார்த்து அருள்நிதி கேட்க, என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடா தெரியும், ஓம் பொண்டாட்டி வெத்தலை பாக்க வச்சு அழைக்கவா முடியும் அவள? போய் கூட்டிட்டு வா நீயே என்றவர் தன் கையில் வைத்திருந்த பையை காருக்குள் வைத்தார். நான் போய் கூட்டிட்டு வரேன் என்ற பானுமதி காரிலிருந்து இருங்கத்த, நானே போறேன், நீங்க பிள்ளைகளை பாத்துக்கோங்க என்று நந்தினி வீட்டுக்குள் நுழைந்தாள். செல்லம்மா அழைத்தவாறு அவர்கள் அறைக்கு நுழைய, அப்போதுதான் தன் 1.5 வயது இரட்டை ஆண் குழந்தைகளை கிளப்பிக் கொண்டிருந்தாள். வாங்க மதினி என்றவள் அந்த குழந்தைகளுக்கு புதிதாக வாங்கிய ஷூவை போட்டுக் கொண்டிருக்க, அதை கண்டவளும் மற்றொன்றை வாங்கி இன்னொரு குழந்தைக்கு அணிவித்தாள். எல்லாரும் உனக்காகத்தான் காத்துட்டு இருக்காங்க, வா போகலாம் என்றவள் ஒரு குழந்தையை தூக்க இன்னொரு குழந்தையை செல்லம்மா தூக்கினாள். ஏங்க மதினி, இவங்க 3 பேரையும் வச்சுக்கிட்டு சீக்கிரம் கிளம்ப முடியுது? தனவனையும் சேர்த்து உரைக்க, அது உண்மைதான், ரொம்ப கஷ்டம், ஒரு குழந்தைய சமாளிக்கிறதே கஷ்டம், இதுல 2 குழந்தை வர பாவம் தாண்டே நீ. பேசியவாறே இருவரும் வெளியே வந்து சேர்ந்தனர். தன் மருமகளை கண்ட இளவஞ்சி, ஏண்டி இன்னைக்கு நாளும் ஒரு புடவைய கட்ட வேண்டியதுதானே? அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூற, எனக்கு இதுக்கே நேரம் இல்ல, இதுல அது வேறையாக்கும், நீங்க முதல்ல மாட்டுக்கு வக்கீல் போட்டீங்களா? அவரிடமே எதிர்கேள்வி கேட்டாள். சரி லேட்டாகுது, போகலாம் என்றவர் வேகமாய் அவளை முதலில் ஏறிவிட்டு பின் தானும் ஏறிக்கொள்ள, எங்கே விட்டால் தன்னை இங்கே விட்டு விடுவாளோ என்ற தவிப்பு அவரிடம். அவர் குரலில் இருந்தே கண்டு கொண்டாள். அத்த எதையோ கூற வர, அமைதியேறடி, போற வரைக்கும் கூறிய இளவஞ்சி தன் பேரனை தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தார். தன் இரட்டை செல்வங்களின் மொட்டைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதற்கு ஊரையே அழைத்து கொண்டு காரினை கிளப்பினான் அருள்நிதி. 1 மணி நேர பயணத்திற்கு பின் ஐயனார் கோவிலுக்கு வந்தடைய, அங்கே அனைத்து ஏற்பாடுகளும் முன்தினமே செய்து வைத்திருந்தனர். இளவஞ்சி, லக்ஷ்மி குழந்தைகளை பார்த்து கொள்ள மற்றும் ஒவ்வொரு பொங்கல் வைக்க ஆரம்பித்திருந்தனர். அதே நேரம் அங்கே முத்து வந்து சேர, மெல்ல இறங்கு பஞ்சு முட்டாயே என்றவன் தன் பைக்கை நிறுத்த, அவன் தோளில் ஒரு கையையும் வயிற்றில் ஒரு கையையும் வைத்துக் கொண்டு இறங்கினாள் நித்யா. முத்துவுக்கு வீட்டில் பெண் பார்க்கு படலம் நடக்க, அதை அறிந்தவன் மனதோ நித்யாவே வந்து நின்றான். முதல் முறை நிச்சய வீட்டில் அவளை பயந்த முகத்தோடு கண்டதுமே தன் மனதில் பதிந்து கொள்ள, அதன் பின் திருமண வீட்டில் அவள் பார்வை தன் மேல் நீடிப்பதையும் உணர்ந்து கொண்டான்.
அவள் தன்னிடம் அக்கறையுமாக பேசிய விதம், தயங்கிக் கொண்டு மன்னிப்பு கேட்ட செயல், கடைசி நொடி பட்டமளிப்பு விழாவில் அவளின் கலங்கிய விலைகள் அனைத்தும் கண்முன்னே வந்து நிற்க அவளே தனக்கு மனைவியாக வர வேண்டும் என முடிவெடுத்தான். நித்யா படிப்பை முடித்ததும் எதிர்பாராத நேரம் முத்துவின் வீட்டார் அவளை பெண் கேட்டு வர, முதலில் அவர்களின் அந்தஸ்து எண்ணி மறுத்தவர்கள் பின் மகளின் நல்வாழ்வுக்காக ஒத்துக்கொண்டனர். ஆனால் இதுவரை யாரும் அறியாத ஒன்று, நித்யா முத்துவை விரும்பியதை முத்துவின் வீட்டார் கூட தன் மகன் விரும்பியதாக நினைத்துக் கொண்டிருந்தனர். நித்யா மனதில் இருந்த நேசத்தை முத்து மட்டுமே இந்த உலகத்தில் அறிந்தவன். தன் தோழியை கண்டதும் செல்லம்மா வேகமாய் சென்று வரவேற்க, தன் மனம் கவர்ந்தவனை கரம் பற்றிய சந்தோஷத்தில் தாய்மையின் பூரிப்பில் நடந்து வந்தாள். வாமா, வந்து மெல்ல உட்காரு. நல்லா இருக்கியா? உன் மாமியார் கிட்ட உன்னை கேட்டேன், வருவேன்னு சொன்னாங்க என்று பானுமதி அவளை அமர வைத்தாள். பொங்கல் வைத்து முடித்ததும் சாமி கும்பிட அங்கே மரத்தின் அருகே கெட்டி கிடந்திருந்த கெடாயோ தன் நிலை முடிய போகிறது என்பது தெரியாமல் இருந்தது. குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்க ஆரம்பிக்க, தாய்மாமா மடியில் உட்கார வைங்க. அடிப்பவர் கூறவே தனக்கு சகோதரர்கள் இல்லை என்பதை நினைத்து முதல் முறை அந்த நொடி வருந்தினாள் செல்லம்மா. நந்தினியின் கணவன் வந்திருந்தாலாவது அவனை அமர வைக்க சொல்லலாம். அவனும் வராமல் போக தன் மனைவியின் வருத்தத்தை காண முடியாது நின்றான் அருள்நிதி. தாய்மாமா இல்ல, கஜேந்திரன் கூற, சரி அப்போ அப்பா மடியிலே உட்காரட்டும் என்றவர்கள் அவர்களை அமரச் சொல்ல, அதே நேரம் அவனுக்கு ஒரு ஞான உதயம் பிறந்தது. அப்பா, ராஜா முத்து 2 பேர் மடியில வச்சு மொட்டை போடலாம். எனக்கு கஷ்டத்துல துணையா இருந்தவங்க அவங்க 2 பேரும் தான் என்றவன் பந்திக்கு ரெடி பண்ணி கொண்டிருந்த இருவரையும் அழைத்தான். இருவரும் முதலில் தயங்க அருளை பெற்றவர்களோ சொன்ன பின் சரி என்று அமர்ந்தனர். இப்போது தன்னவள் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை கண்டவன் மனமோ நிம்மதி அடைந்தது. அதன் பின் மொட்டை அடித்து முடிக்க இருவரின் அழுகையை தாங்க முடியாது பெற்றவர்களை விட தாய்மாமனாக அமர்ந்திருந்தவர்களே தவித்து போயினர். நேரம் செல்ல கிடாயை வெட்டி விருந்து தயாரித்து ஐயனாரை வேண்டிக் கொண்டு படையல் போட ஆரம்பித்தனர். வந்தவர்கள் அனைவரும் முன்ன ஆரம்பிக்க அருளோ வேர்த்து வியர்க்க வேலை செய்து கொண்டிருந்தனர். மரத்தின் கீழ் போடப்பட்டிருந்த பந்தலில் தன் குழந்தைகளுக்கு உறக்கம் காட்டிக் கொண்டிருந்த செல்லம்மாவின் பார்வையோ தன்னவன் மீது மட்டுமே இருந்தது. மொய் செய்துவிட்டு அனைவரும் கிளம்ப ஒரு வழியாக இனிதே முடிவடைய செல்லம்மாவிடம் கூறிக்கொண்டு அசதியில் தன்னவனோடு கிளம்பினாள் நித்யா. நித்யாவை தோளோடு அணைத்தவாறு முத்து மெதுவாக அழைத்துச் செல்ல, அவர்களை கண்டவளுக்கோ தான் கர்ப்பிணியாக இருக்கும் போது தன்னவன் தாங்கிய விதம் ஞாபகத்துக்கு வரவழைத்தது. தன் குழந்தையை தட்டி கொடுத்தவாறே, அப்பா பாவலோண்டா சொல்லும், நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாருல முகத்தை ஆட்டிக்கொண்டே கூற, அந்த பிஞ்சு குழந்தைக்கு புரிஞ்சதோ என்னவோ தன் தாயை கண்டு சிரித்தது. அதன் பின் நேரம் செல்ல குடும்பத்தாரும் உண்டு முடிக்க அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர். வீட்டுக்கு வரும்போது இருட்டத் தொடங்க அனைவரும் களைப்போடு சீக்கிரமே உறங்கிவிட, உறங்காமல் இருந்த தன் குழந்தையை தூக்கி கொண்டு மேலேற அதே நேரம் உள்ளே நுழைந்தான். அருள் அவளிடம் இருந்து ஓர் குழந்தையை வாங்கி கொண்டு அவளையும் அழைத்துக் கொண்டு தங்கள் அறைக்கு வந்தான். பாருங்க மாமா, 2 பேரும் தூங்க மாட்டிக்காங்க, கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்களேன், நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் கூறியவள் குழந்தையை படுக்கையில் கிடத்தினாள். அவனோ இருவரின் அருகே படுத்து விளையாட்டு காட்ட அவனை கண்டு சிரித்தவாறே தன் உடைகளை எடுத்துக்கொண்டு சென்றாள். நேரம் செல்ல உடையை மாற்றிக்கொண்டு வந்தவள் அவர்களின் பசியை தீர்க்க உறங்க வைத்து அதே நேரம் அருளின் கைபேசி ஓசை எழுப்ப அதை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான். ஒரு வழியாக இருவரையும் போராடி தன் பிள்ளைகளை உறங்க வைக்க மணியோ 9 காட்டியது. அருள் இன்னும் தூங்க வராததை கண்டவளோ இருவரையும் தொட்டிலில் வாகாய் படுக்க வைத்து அவனை தேடி வந்தாள். விற்றில் பூச்சியின் சத்தம் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருக்க நிலவினை பார்த்தவாறு எதையோ யோசித்துக் கொண்டிருந்த தன்னவனை கண்டு அவன் அருகில் வந்தாள். என்ன மாமா, என்னாச்சு? ஏதோ யோசிச்சிட்டு இருக்கீங்க போல. ஒன்னும் இல்லடி, குழந்தைங்க தூங்கிட்டாங்களா கேட்டவாறு அவளை இழுத்து தன் கைவளவில் வைத்துக் கொண்டான். தூங்கிட்டாங்க, நல்லா காத்தடிக்குது, என்னால நம்பவே முடியல மாமா கூறியவாறு அருள்நிதியின் தோளில் தன் முகத்தை சாய்க்க, என்ன நம்ப முடியல? நம்ம வாழ்க்கையத்தான் எப்படியோ போய் எப்படியோ வந்து முடிஞ்சிருச்சுல. நான் நினைச்சு கூட பார்க்கல நம்ம லைஃப் இப்படியெல்லாம் நடக்கும்னு. அதுவும் தெருவுல வச்சு நடந்த நம்ம கல்யாணம் இன்னும் என்னால மறக்கவே முடியலங்க. தன்னவளை தன்முன் கொண்டு வந்து நிறுத்தியவன், நீ சந்தோஷமா இருக்கல? நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை நான் பாத்துக்கிறேன்ல சந்தேகமாய் கேட்க, அதை விட நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. ஆனா என்ன குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் கூட இருக்கவே மாட்டிக்கீங்க. எப்ப பார்த்தாலும் அவங்கள தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. உதட்டை சுளித்து கொண்டு கூற அதை கண்டவனோ அவளை இழுத்து இதழோடு இதழ் பதைத்தார். விட்டில் பூச்சியின் ஓசை கூட நின்றிருக்க அந்த அசாத்திய அமைதி, யாரும் இல்லாத தனிமை, இருவரும் தங்கள் நிலை மறக்க நீடித்துக் கொண்டே சென்றது அவர்களின் இதழ் முத்த போராட்டம். சுவாசத்திற்கு இயங்கியவளுக்கு தன் சுவாசம் தந்து விடுவிக்க கெஞ்சலாய் தன்னவனின் நெஞ்சில் குத்தியவள் வெட்கத்தோடு சாய்ந்தாள்.
நேத்து இதே நேரம்தான் யாரோ ஏதோ சொன்னாங்க என்க அவன் கூறிய வார்த்தையை கேட்டு இன்னும் முகத்தை அழுத்தி புதைத்தாள். அதன் பின் அங்கே அவனுக்கு என்ன வேலை? தன் மனைவியை இரு கைகளிலும் புக்குவியலாய் தூக்கியவன் தன் அறை நோக்கி நடக்க என்றும் குறையாது இருக்கும் தன் நேசத்தை அவளுக்கு காட்டினான். காரணமே இன்றி உருவாகிய பல தடைகளை கடந்து போராடி அனைவர் மனதிலும் வெற்றியைக் கண்டு தன் மனம் கவர்ந்தவனிடம் தன் நேசத்தையும் பறைசாற்றினாள் மங்கையவள். இன்று போல் அல்லாது என்றும் இவர்களின் இந்த நேசமும் இருவரும் நம்பிக்கையும் அழியாது என்ற நம்பிக்கையில் சென்று வருவோம். நன்றி.